அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இது ரபியுல் ஆஹிர் மாதம். இந்த மாதத்தினுடைய 12ஆம் தேதியில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் இந்த உலகை விட்டு நீத்தார்கள். ஆகவே உலகெங்கிலும் உள்ள மக்கள் அவரது நினைவை போற்றுகின்ற வகையில் பல நிகழ்ச்சிகளையும் மற்றவற்றையும் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது பாராட்டுக்குரியது. ஆனால் நமக்கு அவருடைய உண்மையான வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். வரலாறுகள், ஆதாரப்பூர்வ வரலாறுகள் அடிப்படையில் நாம் படித்தால் அவர்களை பற்றிய உண்மை நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் உணர்வு பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். இதுதான் அந்த நிகழ்வுகளின் நோக்கமாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு முஜத்திதை, ஒரு சீர்திருத்தவாதியை இறைவன் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆகவே எப்போதெல்லாம் இஸ்லாத்திற்கு சோதனைகளும் நெருக்கடிகளும் வருகிறதோ அப்போதெல்லாம் முஸ்லீம் சமூகத்திலிருந்து ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு அறிஞர், ஒரு மேதை தோன்றி அந்த சோதனைகளை வெற்றி கொண்டு மக்களை நேர்வழிப்படுத்துவார். வரலாற்று நெடுகிலும் இப்படிப்பட்டவர்களை நாம் பார்க்கலாம். உமையாக்களுடைய காலத்தில் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருந்த போது உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தை புதுப்பித்தார்கள். அதற்கு பின்னர் 4 இமாம்கள் மார்க்கத்திற்கான உத்தேர் ஊட்டினார்கள். கிரேக்க கலாச்சாரம் முஸ்லிம்களை ஆட்டுவித்த போது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் மக்களுக்கு புத்துயிர் ஊட்டினார்கள். அவர்களை பின்தொடர்ந்து வந்தவர்கள்தான் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். அதே போல இப்னு தைமியா அவர்கள், ஷா வலியுல்லா அவர்கள், ஷேக் அஹ்மது சேர்ஹிந்தி போன்றவர்களெல்லாம் மார்க்கத்துக்கு புத்துயிர் ஊட்டியவர்களிலே முக்கிய இடத்தை பெறுகிறார்கள். இப்போது நாம் பார்க்க போவது அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி. உலக மக்கள் அதிகமாக நேசிக்கப்படுவதாக இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு காரணமாக அமைந்தார்கள். ஏகத்துவத்தை கொள்கையை ஓங்கி ஒலித்தவர்கள் அவர்கள். ஹிஜ்ரி 470 ஈசவி 1077 ஆண்டில் ஈரானில் உள்ள ஜிலான் என்ற ஊரிலே பிறந்தார்கள். கல்வி கற்பதற்காக 18வது வயதில் அங்கிருந்து அவர்கள் பகதாதுக்கு வந்தார்கள். இமாம் கஸ்ஸாலி அவர்கள் பகதாதை விட்டு செல்வதும் இவர்கள் அங்கே வந்து சேர்வதும் சரியாக அமைந்திருந்தது. புகழ்பெற்ற ஆசிரியரிடத்திலே அவர்கள் கல்வி கற்றார்கள். கிட்டத்தட்ட 50 வயது வரை அவர்கள் மக்களை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தார்கள். 73 ஆண்டுகள் பகதாதில் வாழ்ந்தார்கள். அப்பாசிய கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் பல புகழ்பெற்ற நூல்களை எழுதினார்கள். புதுகுல் கைப், புன்யத்து தாலிபீன், ஃபத்ஹுர் ரப்பானி என்பது அவர் எழுதிய நூல்களிலே மிக சிறப்பான இடத்தை பெறுகின்றன. 90வது வயதில் ஹிஜ்ரி 560 ரபியுல் அவ்வல் 12வது மாதம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு இறைவனுடைய அடியிலே அவர்கள் சேர்ந்தார்கள். அவருடைய பணிகளை நாம் பார்க்கிற போது கல்வி கற்பதிலும் மக்களை நேர்வழிப்படுத்துவதிலும் அவர்கள் அதிகமாக ஆர்வத்தை காட்டினார்கள். அவர்கள் கல்வி கற்ற முடிந்த பிறகு நேரடியாகவே கற்றுக் கொடுக்கின்ற பணிகளில் வந்துவிட்டார்கள். மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கின்ற பணிகளை வந்துவிட்டார்கள். அவருடைய உரைகளை கேட்பதற்கு மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடுவார்கள். அவ்வப்போது அந்த இடத்தை விஸ்தரிக்க வேண்டிய அளவுக்கு அது போய்கொண்டே இருக்குமாம். அந்த அவையிலே குறிப்புகள், அவர்கள் பேசுவதை குறிப்புகள் எடுப்பதற்காக மட்டும் 400 மைக்கூடுகள், மையை தொட்டிடுவதற்கான கூடுகள் அங்கே வைக்கப்பட்டிருக்குமா. அந்த மக்களை சமாளிக்கின்ற இடம் பகதாதிலே இல்லாத காரணத்தினால் பகதாதினுடைய புறநகர் பகுதிக்கு அவர்கள் அந்த கூட்டத்தை மாற்றி வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியது. அவ்வளவு மக்களுடைய ஆர்வத்தை அவர்கள் கவர்ந்து இழுத்தார்கள். அவர்கள் ஹன்பலி மதஹபை சார்ந்தவர்கள். ஹம்பலி மதஹபை பற்றி உங்களுக்கு தெரியும். பிதாத்துகளுக்கு மிக எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரு மதஹபாக நீங்கள் அதை பார்ப்பீர்கள். இவர்களும் அதற்கு இலக்கணமாக பிதத்துக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். தினமும் காலையிலும் மாலையிலும் திருக்குர்ஆன் விரிவுரை நடத்தினார்கள். லொஹர் நேரத்திலே மற்றவர்களை ஓதச் செய்து குர்ஆனை கேட்பார்கள். மார்க்க பத்துவாக்களை, தீர்ப்புகளை அவர்கள் வழங்கினார்கள். அவர்கள் மிகச்சிறந்த கொடை வள்ளல். இருப்பதையெல்லாம் கொடுத்துருவாங்க.
அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்திலே நீங்கள் 1000 தீனார்களை கொடுத்தால் பொழுது விடுவதற்குள் அவற்றையும் அனைத்தையும் நான் செலவழித்து விடுவேன், என்னுடைய கை ஓட்டை கை என்று சொன்னார்கள். உலகத்தின் செல்வமே என்னிடத்தில் தரப்பட்டாலும் அனைத்தையும் நான் ஏழைகளுக்காக வழங்கி விடுவேன் என்று சொன்னார்கள். ஆக இது பெருமானாருடைய வழிமுறையை ஒத்ததாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பெருமானாருடைய வாழ்க்கையில் இப்படித்தான் இருந்தது. இரவில் படுக்கச் செல்வதற்கு முன்னர் எந்த பொருளும் தன்னிடத்தில் இருக்கக்கூடாது என்பதிலே பெருமானார் குறியாக இருந்தார். அப்படி ஏதேனும் தங்கிவிட்டதாக உணர்ந்தால் உடனடியாக நினைவுக்கு வந்து அந்த பொருளை கொடுத்து தானமாக கொடுத்த பிறகுதான் உறங்கச் செல்வார்கள். இதுதான் பெருமானாருடைய சுன்னத்தாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சுன்னத்தை தான் நாம் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமஹுல்லா அவருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். மிகவும் எளிமையாக இருந்தவர்கள், பகட்டு இல்லாத ஒரு வாழ்க்கை. இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க பேச்சை கேட்க வர்றாங்க. சாதாரணமாக இது போன்ற கூட்டங்கள் வந்துவிட்டாலே மனிதனுக்கு கர்வமும் வந்துவிடும். ஆனால் அவர்கள் மிக எளிமையாக இருந்தார்கள். தேவையுடையவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவியளிப்பவர்களாக இருந்தார்கள். அவருடைய துணிகளை கூட அவர்கள் தைப்பார்கள். முதலாவதாக அனைவருக்கும் சலாம் சொல்வார்கள். ஆனால் ஒன்றிலே மட்டும் குறியாக இருந்தார்கள். அதிகார வர்க்கத்தின் பக்கமாக நெருங்குவதில்லை, அதிகார வர்க்கத்தின் பக்கமாக எந்த தேவைகளுக்காகவும் போவதில்லை என்பதிலே மிக குறியாக அவர்கள் இருந்தார்கள். அவருடைய பணிவுக்கு உதாரணமாக சில கருத்துக்களை சொல்லலாம். இது நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா சின்ன விஷயங்கள் வந்துட்டாலே, ஒரு சில திறமைகளும் ஆற்றல்களும் அறிவும் வந்துவிட்டாலே மனுஷன் எப்படிலாம் துள்ளி குதிக்கிறான், அவங்க எப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். எல்லோருமே என்னை விட உயர்ந்தவர்கள். அவர் சொல்கின்ற கருத்து, உலகத்தில் உள்ள எல்லாருமே என்னை விட உயர்ந்தவர்கள். நான் ஒரு சாதாரண மனிதனை பார்க்கிறேன். அவனை பார்க்கிற போது அவன் இறைவனுக்கு எதிராக எந்த தீமையும் செய்யவில்லை, ஆகவே அவன் என்னை விட உயர்ந்தவன். நான் ஒரு உயர்ந்த மனிதனை பார்க்கிறேன். அவன் இறைவனை அதிகமாக சேவை செய்கிறான், ஆகவே அவன் என்னை விட உயர்ந்தவன். ஆக சாதாரண மனிதன் என்னை விட உயர்ந்தவன், அறிஞனும் என்னை உயர்ந்தவன். ஒரு அறிஞரை பார்க்கிறேன். அவனை பார்த்து இவ்வளவு அறிவுடையவர், நாம் சாதாரண அறிவுடையவர் என்று நான் பணிவு கொள்கிறேன். ஒரு அறியாமை உள்ளவனை பார்க்கிறேன். அவனை பார்க்கின்ற போது எனக்கு ஏற்படுகின்ற உணர்வு என்னவென்றால், இவன் அறியாமையினால் ஏதாவது ஒரு தீமையை செய்துவிட்டால் இறைவன் அவனை மன்னித்து விடக்கூடும். ஆனால் நானோ அறிந்து கொண்டே தீமைகளை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அவனை விட நான் தான் உயர்ந்தவன் என்று அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இங்கேயும் பணிவை, எல்லா வகையிலும் எப்படியாவது பணிவை கொண்டுவதற்கான முயற்சி. நான் ஒரு காஃபிரை பார்க்கிறேன். அப்போது கூட எனக்கு என்ன தோன்றுகிறது, ஒருவேளை இவன் முஸ்லீமாக மரணமடையக்கூடும், நான் முஸ்லீம் அல்லாதவனாக மரணித்து விட்டால் என்று அஞ்சுகிறேன். ஆக இப்படி ஒவ்வொருவரையும் பார்த்து தன்னை எளிமைப்படுத்திக் கொள்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் உலக மோகத்தை குறித்து மக்களை அதிகமாக எச்சரிக்கை செய்தார்கள். அதே சமயத்தில் துறவரத்தையும் அவர்கள் போதிக்கவில்லை. துறவரத்தின் பக்கம் செல்லாதே, அதே சமயத்தில் இச்சைகளுக்கு அடிமையாக ஆகிவிடாதே. உலக இன்பங்களின்பால் ஒரு பிச்சைக்காரனை போல பின்னாலே செல்லாதே அவர் சொன்னார்கள். உலக இஞ்சையின்பால் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி பின்னால போகாத. ஒரு மன்னனை போன்று, ஒரு மன்னனுக்கு முன்னாலே 1000 அன்பளிப்புகள் வழங்கப்பட்டாலும் அவன் அதன் பின்னாலே பிச்சைக்காரனை போன்று அவன் போவதில்லை. அதை போன்று இரு. ஆகவே நீ இறைவனுக்கு முன்னால் பிச்சைக்காரனை போன்று இரு, மக்களுக்கு முன்னால் மன்னனை போல வாழ் என்று சொன்னார்கள். உலகத்தின் செல்வங்களை எல்லாம் ஒரு இதயத்தின் வாசலிலே நிறுத்திவிடு, உள்ளே போகாமல் பார்த்துக்க. ஆசைப்படுறது தப்பு கிடையாது, ஆனால் இதயத்தின் வாசலோடு நின்று விட வேண்டும், உள்ளே போகாமல் பார்த்துக்கொள் என்று சொன்னார்கள். அவருடைய இன்னொரு மிகப்பெரிய சேவை, சோர்ந்து போன உள்ளங்கள், துவண்டு போன உள்ளங்கள், வழி தவறிய மக்களுக்கு நேர்வழியை காட்டுவது அவருடைய முக்கியமான ஒரு பணியாக இருந்தது. ஆக நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவது, ஈமானிய உணர்வை ஊட்டுவது, இது அவருடைய மிக மிக பணியாக இருந்தது. இது உலகத்தில் ரொம்ப சாதாரணமான ஒரு பணி என்று சொல்ல முடியாது. 1000 பயான் பண்ணிடலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் ஒரு சோர்ந்து போகிற மனிதன், தன்னம்பிக்கை இல்லாத மனிதனுக்கு அவனிடத்துக்கு பேசி அவனுக்கு புத்துயிரை ஊட்டி அவனை மீண்டும் ஒரு பழைய நிலைக்கு கொண்டு வருவது என்பது மிக கடினமான பணி. அதனை அவர்கள் செய்திருக்கிறார். அத்தோடு அவர்கள் இந்த அழைப்பு பணியிலும் அவர்கள் ஆற்றிய பங்கை நாம் மறந்துவிட முடியாது. வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவருடைய உரையை கேட்டு யகூதிகளும் நஸ்ரானிகளும் 5000 பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். யகூதிகளும் நஸ்ரானிகளும் உள்ள 5000 பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். லேசான வேலையாங்க இது. 5000 பேரை கலிமா சொல்ல வைப்பது என்பது மிக லேசான பணியா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதை போல அவருடைய உரைகளை கேட்டு 1,00,000 குற்றவாளிகள், திருடர்கள் திருந்தினார்கள். இதுவும் லேசான வேலை இல்லை. ஒருவருடைய பேச்சை கேட்டு ஒருத்தன் திருந்துறதற்கே உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையான ஒரு பணியாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆக இப்படி நடந்திருக்கு. 5000 பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தது, 1,00,000 பேரை திருத்துறது லேசான பணியா? அவர்கள் சொல்லுகிறார்கள்,
என்னுடைய மனமோ துறவரத்தை தான் விரும்புகிறது. ஆனால் இறைவன் இந்த பணிகளை செய்யுமாறு என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். ஆகவே நான் துறவரத்தின் பக்கம் போக மாட்டேன் என்று சொன்னார். அடுத்தபடியாக அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கின்ற முக்கியமான ஒரு பணி நன்மையை ஏவி தீமை விளக்குதல். குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் மார்க்க அறிஞர்கள் பலர் அரசர்களுக்கு ஒத்துப்பவர்களாகவும் அவருடைய கொள்கைகளுக்கும் தீமைகளுக்கும் ஆதரவு தெரிவிப்பவர்களாகவும் இருந்த ஒரு காலகட்டம். அந்த சமயத்திலே தான் அவர்கள் அந்த ஆலிம்களை பார்த்து அவர்கள் பேசுகின்ற ஒரு பேச்சு இருக்கிறதே, ஒரு புரட்சிகரமான ஒரு பேச்சு. அதை நீங்கள் பார்க்க வேண்டும். மார்க்க அறிஞர்களை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அறிவையும் ஞானத்தையும் தவறாக பயன்படுத்தியவர்கள் நீங்கள் தான். உங்களுடைய முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நீங்கள் தான் இறைவனின் இறை தூதனுடைய எதிரிகள். நீங்கள் கொள்ளையர்களை விடவும் கொடுமைக்காரர்களை விடவும் முனாஃபிக்கீன்களை விடவும் எந்த வகையிலும் குறைந்தவர் அல்லர். எப்படி ஜால்ரா போடுற ஆலிம்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கொள்ளையர்களை விட கொடுமைக்காரர்களை விட முனாஃபிக்கீன்களை விட எந்த வகையிலும் குறைந்தவர் அல்லர். எவ்வளவு காலத்திற்கு உங்கள் பக்தி போர்வையில் மக்களை ஏமாற்றுவீர்கள்? அரசர்களுக்காகவும் ஆட்சியாளர்களுக்காகவும் எத்தனை நாட்கள் பக்தி வேஷம் போடுவீர்கள்? ஆட்சி, அந்தஸ்து, ஆசைகள் இவற்றின் அடிமையாக எத்தனை நாட்களுக்கு நீங்கள் இருக்கப் போகிறீர்கள்? நீங்களும் உங்களுடைய அரசர்களும் கொடுமைக்காரர்கள் தான், இறைவன் துரோகிகள் தான். இறைவா, உனது எல்லையை மீறிய இவர்களை நீ இழிவுபடுத்தி விடுவாயாக, அல்லது அவர்கள் செய்த பாவங்களுக்காக அவர்களை மன்னிப்பு கேட்க செய்வாயாக, கொடுமைக்காரர்களை அழித்து இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவாயாக, அல்லது அவர்களை திருந்த செய்வாயாக. என்ன கோபம் பாருங்க, இந்த பேச்சில் துணிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள், அந்த கோபத்தை பாருங்கள், அந்த அறச்சீற்றத்தை பார்க்க வேண்டும். ஆக இன்றைக்கி அப்படி பல இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கும் மன்னராட்சி நடைபெறுகின்ற நாடுகளில் ஒரு அறிஞர் கூட்டம் மன்னர்கள் செய்கின்ற தவறுகளை தவறு என்று கண்டித்து கொண்டு சிறையிலே கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜும்மாக்களிலே நன்மையை ஏவி தீமையை விளக்கிய காரணத்தினால் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு அறிஞர்கள் கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் இவர்களுக்கு ஒத்துஊதி கொண்டு இவர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்ற கூட்டம் ஒன்றும் இருக்கத்தான் செய்கிறது. ஆக அப்படிப்பட்ட இந்த ஒத்துஊதுகின்ற கூட்டத்துக்கு எதிராகத்தான் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களுடைய சீற்றத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஷரியத்திலே அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள். ஷரியத் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஷரியத்தில் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. அவர் எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்துடையவராக இருந்தாலும் சரிதான். நபிமார்களுக்கே விதிவிலக்கு இல்லை என்றால், நபிமார்கள் சாதாரண மனிதர்களை விட ஷரியத்தை அதிகமாக பேணுபவராக இருந்தார்கள். ஆனால் அவ்வளவு முஸ்லிமீன், எல்லா நபிமார்களும் சொன்னது, இறைவனுக்கு அடிபடுவதில் நாங்கள் தான் முதன்மையானவர்கள். ஆகவே அவர்கள் மெய்நிலையிலே எவ்வளோ உயர்ந்திருந்தாலும் சரி, பக்தியிலே எவ்வளோ உயர்ந்திருந்தாலும் சரி, அவர்களுக்கு விதிவிலக்கு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சாதாரண மனிதர்களை விட இந்த மெய்நிலை கண்டவர்கள் தான் அதிகமாக இறைவனை அடிபடுவதிலும் ஷரியத்தை பின்பற்றுவதிலும் அவர்கள் முன்னோடிகளாக இருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் தொழ தேவையில்லை, அவர்கள் நோன்பு பிடிக்க தேவையில்லை, அவர்கள் சாதாரண மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் அப்துல் காதர் ஜெயிலானி அவருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியவில்லை. அவர்கள் சொல்வதை கவனியுங்கள். குர்ஆனிலும் நபி வழியிலும் தான் நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பு உண்டு. அந்த இரண்டை தவிர மற்றவைகளில் நாசம்தான் உண்டு. ஆக பாதுகாப்பு எங்கே இருக்குது? குர்ஆன் ஹதீஸில். இதில் சொல்கிறார்கள் புத்ஹுல் காயிப் என்ற நூலிலே 36வது சொற்பொழிவு. அடுத்ததாக சொல்கிறார்கள், திருக்குர்ஆனையும் நபி வழியையும் உனக்கு முன்னால் வைத்துக்கொண்டு அந்த இரண்டிலும் ஆழமாக சிந்தனை செய்து அந்த இரண்டின்படி நீ செயல்படுவாயாக. அவர் இப்படி சொல்லியிருக்கிறார், இதில் இப்படி சொல்லியிருக்கிறது என்பது போன்ற ஓடர்களை கண்டு ஏமாந்து விடாதே. நான் அங்கே படித்தேன், நான் இங்கே படித்தேன்லாம் ஏமாந்துடாத. ஏனெனில் ரசூல் எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் எதை தடுத்தாரோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஆக ஷரியத்தில் எவ்வளோ உறுதியாக இருக்காங்க பாருங்கள். இது அவருடைய 36வது சொற்பொழிவு புத்ஹுல் காயிபில். அடுத்தபடியாக அவர் சொல்வது, நபி அவர்கள் வழியை பின்பற்றுங்கள், பித்அத்துகளை உருவாக்கி விடாதீர்கள், இறை உத்தரவுக்கு கட்டுப்படுங்கள், மனம் முரண்டு பிடிக்காதீர்கள், இறைவனை ஏகத்துவப்படுத்துங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள். ஆக பித்அத்துகளை உருவாக்குவாதையும் கண்டிக்கிறாங்க. இது புத்ஹுல் காயிபிலே 180வது பக்கத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஃபத்ஹுர் ரப்பானி என்ற நூலிலே இன்னொரு கருத்தை சொல்கிறார்கள். ஷரியத் சான்று பகராத மெய்நிலை அனைத்தும் வீணானவை.
ஷரியத்துக்கு ஏற்புள்ளாத தசவுஃப் என்று சொல்கிறோமே, மெய்நிலை என்று சொல்கிறோமே, இவையெல்லாம் வீணானவை. குர்ஆன் ஹதீஸ் என்னும் இரு இறக்கைகளின் துணை கொண்டு இறைவன் பக்கம் பறந்து செல். குர்ஆன் ஹதீஸ் என்னும் இரு இறக்கைகள் துணை கொண்டு மெய்யானவன் இறைவன் பக்கம் பறந்து செல். உன்னுடைய கரத்தை நபியின் கரத்தோடு இணைத்திடு. அவர்களையே உன்னுடைய வழிகாட்டியாக ஆசானாக ஆக்கிக்கொள். மேலும் சொல்கிறார்கள், கடமையான வணக்கங்களை விடுவது நாத்திகமாகும். வணக்கங்களை விடுவது நாத்திகமாகும். விலக்கப்பட்ட செயல்களை செய்வது இறைக்கட்டளையை மீறுவதாகும். எந்நிலையிலும் யாரை விட்டும் ஷரியத்தின் கடமைகள் நீங்காது. யாரை விட்டு ஷரியத்து நீங்காது. யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. இதை ஆணித்தரமாக அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். ஆக ஷரியத்தின்படி வாழ வேண்டும் என்பதிலே அவர்கள் மிக உறுதியாக இருக்கின்ற ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. ஷரியத்திலே எந்த அளவுக்கு அவர்கள் உறுதியாக இருந்தார்களோ அந்த அளவுக்கு ஏகத்துவ கொள்கையிலும் தௌஹீதிலும் அவர்கள் மிக உறுதியாக இருந்தது நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும். ஏகத்துவத்தை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற சில கருத்துக்களை நன்றாக ஆழ்ந்து கவனியுங்கள். அல்லாஹ் உனக்கு மற்றவர்களை விட மிக நெருக்கமாக இருக்க நீயோ அல்லாஹ் அல்லாத மற்றவர்களிடம் உதவி தேடுகிறாயே கேட்கிறார்கள் 38வது பிரசங்கத்தில். அல்லாஹ் உனக்கு நெருக்கமாக இருக்கா, நீ ஏன் மற்றவர்களுடைய உதவி தேடுகிறாய் என்று கேட்கிறார்கள். தன்னை போன்ற படைப்பிடங்களிடத்திலே நம்பிக்கை வைப்பவன் தண்ணீரை பிடிக்க முயற்சிப்பவனை போன்று இருக்கிறான். ஆக படைத்தவனை விட்டுட்டு படைப்புகளிடத்திலே உதவி தேடுபவன் நம்பிக்கை வைப்பவனுக்கு ஒரு ஓமை சொல்லுகிறார். தண்ணீரை பிடிக்க முயற்சி செய்பவனை போல இருக்கிறார். தண்ணீரை பிடிக்க முடியாது, அதை போல தான் இருக்கு என்று சொல்லுகிறார். இது 15வது உரையில் இருக்கிறது. ஃபத்ஹுர் ரப்பானி. உனது தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடமே ஒப்படைத்து விடு. அல்லாஹ் அல்லாதவர்களை நம்பாதே, அவனிடமே அனைத்தையும் கேள். அல்லாஹ் அல்லாத வேற உரையும் நம்பாதே. இது ஃபுத்துஹுல் கைபிலே அவர்கள் ஆற்றிய உரை. அடுத்து சொல்கிறார்கள், உனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அவனை தவிர எவரும் அதனை அகற்ற முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே உன் துன்பத்தை அல்லாஹ் அல்லாதவரிடம் முறையிடாதே. யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு விட்டானோ அவன்தான் பலமான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டான். யார் படைப்பிடங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறானோ அவன் தண்ணீரை இறுக பிடித்தவன் போன்றாவான். அவன் கையை விரித்தால் எதனையும் காண மாட்டான். ஆக அல்லாஹ் பற்றி பிடிச்சிக்கோ, மனுஷங்க மேல் நம்பிக்கை வைக்காதே என்று சொல்கிறார். இது ஃபத்ஹுர் ரப்பானியிலே மஜ்லிஸ் 15 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அதே ஃபத்ஹுர் ரப்பானியிலே பக்கம் 83 இன்னொரு செய்தி, அல்லாஹ்வை விடுத்து உங்கள் மீதும் மற்றவர்கள் மீதும் உங்களது செல்வங்கள் மீதும் சடங்குகள் மீதும் பழக்க வழக்கங்கள் மீதும் வியாபாரம் ஆட்சியாளர்கள் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்கள். ஆனால் உண்மையை சொல்வதானால் எந்த பொருள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்களோ அந்த பொருள் உங்களது கடவுளாக ஆகிவிடுகின்றன. என்ன சொல்றார்? அல்லாஹ் மேலதான் தவக்கல் வைக்கணும், வேற யாருமே தவக்கல் வைக்கக்கூடாது. உங்க வியாபாரத்தில் மேல, உங்க சடங்குகள் மேல, உங்க ஆட்சியாளர்கள் மேல் நம்பிக்கை வைத்தால் அவை உங்களுடைய கடவுளாகிறது, அவை உங்களுடைய கடவுளாகி விடுகிறது என்று சொல்கிறார். அடுத்தபடியாக சொல்கிறார், நீங்கள் யாரை எண்ணி அஞ்சுகின்றீர்களோ, யாரிடம் ஆதரவும் எதிர்பார்க்கின்றீர்களோ, யார் இறைவனிடம் உங்களுக்காக சிபாரிசு செய்வர் என எண்ணுகின்றீர்களோ அவர்களும் உங்களுடைய தெய்வங்களாக ஆகிவிடுகிறார்கள். யார்கிட்ட அல்லாட்ட தான் ஆதரவு வைக்கணும், வேற யார்கிட்ட ஆதரவு வைத்தால் உங்களுக்காக யாரோ சிபாரிசு செய்வார் என்கிறீர்களே, வசீலா செய்வார் என்கிறீர்களே, அப்படி யாருமே நம்பிக்கை வைத்தால் அவங்க உங்க கடவுளாகிறாங்க. அல்லாஹ் கடவுள் இல்லை, அல்லாஹ் கடவுள் இல்லை, அவர் உங்களுடைய தெய்வங்களாக ஆகிவிடுகிறார்கள். யாரை எண்ணி அஞ்சுகின்றீர்களோ, யாரிடம் ஆதரவு எதிர்பார்க்கின்றீர்களோ, யார் இறைவனிடம் உங்களுக்காக சிபாரிசு செய்வர் என்று எண்ணுகின்றீர்களோ அவர்களும் உங்களுடைய தெய்வங்களாக ஆகிவிடுகிறார்கள் என்று சொல்கிறார். ஆக பாருங்கள், எவ்வளோ அழுத்தமான தௌஹீதை பற்றி, எவ்வளோ அழுத்தமான ஏகத்துவத்தை பற்றி ஆழமான கருத்துக்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அவருடைய புகழ்பெற்ற கவிதை யாகாரத்தல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாவின் நல்லுதவியே என்பது அடிக்கடி பாடப்படுகின்ற ஒரு பாடல். இன்னபத்தாரத் என்று துவங்குகின்ற அந்த பாடல், அல்லாவின் நல்லுதவியே, அல்லாவின் சகாயமே, விரைந்து வா, எங்களை பீடித்துள்ள துன்ப முடிச்சுகளை அகற்றி எங்களுக்கு நிம்மதி அளிக்க விரைந்து வா. துன்பங்கள் உன்னை நெருக்குமாயின் மனம் உருக சப்தமான உயரிய தொனியில் யாகாரத்தல்லா, அல்லாவின் நல்லுதவி என்று அழை. கஷ்டம் வந்தால் யார் அழைக்கணும்? யாகாரத்தல்லா, அல்லாவினுடைய உதவி. அல்லாவின் நல்லுதவியே, என் தொண்டையை நெருக்கிக் கொண்டிருக்கும் துயரை உடனே அகற்றிவை என்று நீ முறையிடுவாயாக. மனமே, அல்லாவின் நல்லுதவியில் நீ ஆதரவற்று விடாதே. அல்லாவின் ரஹமத் சில சமயம்
நீ ஆதரவு அற்று போன பின்னரும் உன்னை தேடி வரலாம். ஆக நம்பிக்கை இழந்துடாத. குர்ஆன் சொல்வதில்லை லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அல்லாஹ்வின் இடத்திலன்றி ஒதுங்கும்படியான வேறு புகலிடமோ ஆதரவோ பாதுகாவலோ இல்லை. ஒதுங்குறான் தான் அவன்கிட்ட தான் ஒதுங்க வேண்டும். இப்படியெல்லாம் ஏகத்துவத்தை பற்றி இவ்வளோ தெளிவாக யாரும் சொல்லியிருக்க முடியாது. அவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆக அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இப்போதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அப்துல் காதர் ஜிலானுடைய வரலாறு நீங்கள் சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் அவற்றை அதிகமாக படிக்க வேண்டும். ஆக அவர்கள் மிகப்பெரிய மேதை, ஞானி, கற்றுக் கொடுப்பதிலே மிக ஆழமாக இருந்தவர்கள், மக்களுக்கு உபதேசம் செய்வதிலே ஆழமாக இருந்தவர்கள், சோர்வுற்றவர்களுக்கு புத்துணர்ச்சி அளித்தவர்கள். அவருடைய கரம் பற்றி 5000 யூதர்களும் நஸ்ரானிகளும் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். 1,00,000 திருடர்கள் திருந்திருக்கிறார்கள். இதை விட பெரிய அற்புதம் என்ன வேணும் சொல்லுங்கள். அவங்க பேரால் பல அற்புதங்களை சொல்லுகிறோம். 5000 பேர் கலிமா சொன்னாங்கன்னா அதை விட ஒரு பெரிய அற்புதம் உலகத்தில் உண்டா சொல்லுங்கள். நம்மாலே எத்தனை பேரை கலிமா சொல்ல வைக்க முடியும்? சற்று எண்ணி பாருங்கள். 1,00,000 திருடர்களை திருத்தி இருக்கிறார்கள். உங்களால் முடியுமா? ஒரு திருடர்கள் திருத்த முடியுமா உங்களால்? அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் இதுதான் பெரிய அற்புதம். இந்த அற்புதத்தை விட பெரிய அற்புதம் ஒன்றும் கிடையாது. ஷரியத்தின் வழி நின்று வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஷரியத் எல்லாருக்கும் பொதுவானது, யாருக்கும் அதில் விதிவிலக்கு கிடையாது என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். ஏகத்துவத்தை பற்றி மிக மிக அழகாகவும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொல்லியிருக்கின்ற பாங்கினை பார்த்து நாம் மிகுந்த வியப்படைகிறோம். ஆக இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கிற போது நமது நிலை என்னவாக இருக்கிறது? முதலாவதாக அவர்களை பற்றிய உண்மை வரலாறு பல பேருக்கு தெரியாது. இதுதான் மிக வருத்தமான விஷயம். அவர்கள் உண்மையாகவே அப்துல் காதரை நேசிக்கிறார்கள், அதில் நாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. அதுக்காக நாம் அவர்களை பாராட்டுகிறோம். ஆனால் ஒருவரை அறியாமல், அவருடைய வரலாற்றை புரியாமல் எப்படி அவர் மீது நேசம் கொள்வது? அவர் யார், எதற்காக வந்தார், என்ன பணியாற்றினார், அவருடைய பண்புகள் என்னவாக இருந்தது, இவற்றில் எதையுமே தெரியாமல் நான் அவர் மீது நேசம் கொள்கிறோம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. இரண்டாவதாக நாம் செய்கிற தவறு, படிப்பினைகளை விட்டுவிட்டு சடங்குகளை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்துல் காதர் ஜெயிலானி என்ன செய்தி சொன்னார், எப்படி வாழ்ந்தார், அதன்படி வாழணும். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யணும். அதை விட்டு போட்டு சடங்குகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக சடங்குகள்லாம் நமக்கு ரொம்ப ஆகும். என்ன சடங்குல ஒன்றும் சிரமம் கிடையாது இல்லையா? பின்பற்றுவதற்கு அங்கே ஒன்றும் இல்லை. அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர் மீது விழா கொண்டாடுகிறார்கள். தொழுகிறதே கிடையாது. பல பேர் தொழுகிறதே கிடையாது. என்ன அன்பு நமக்கு புரியல. அவர்கள் சொல்கிறார்கள் இறைவனை தவிர வேறு எவனையும் அழைக்காதுன்னு சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் அவரையே அழைக்கிறார்கள். அதான் பெரிய கொடுமை. அவர் சொல்ல அழைப்பதாக இருந்தால் யாகாலத்தல்லா, அல்லாவின் நல்லுதவியே என்று சொல்கிறார்கள். யாரையும் சிபாரிசுக்கு அழைக்காதீர்கள். யாரையாவது சிபாரிசுக்கு அழைத்தால் அவர்கள் உங்கள் தெய்வமாக ஆகிவிடுகிறார் என்று நம்மை எச்சரிக்கைப்படுத்துகிறார்கள். ஆனால் அதனை விட்டுவிட்டு இவர்கள் அவரிடத்திலே சிபாரிசுக்கு போகிறார்கள். என்ன கொடுமை என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் 5000 பேருக்கு தாவத்து கொடுத்தான்னு பார்க்கிறோம். நாம் யாருக்கு தாவத்து கொடுத்திருக்கிறோம்? இந்த பணியை செய்திருக்கிறோமா? இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, நபீன்னா என்ன, மர்மைன்னா என்ன, குரான்னா என்ன ஒன்றும் தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்காக சொல்லியிருக்கிறோமா, பக்கத்து ஊருக்காரனுக்கு சொல்லியிருக்கிறோமா, அண்டை வீட்டுக்காரன் சொல்லியிருக்கிறோமா, பள்ளித்தோழனுக்கு சொல்லியிருக்கிறோமா? யாருக்கும் சொன்னதில்லை. ஆக இவற்றையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னார், முதலாவதாக அவர்களை பற்றிய ஆதாரபூர்வமான வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை பற்றி யாரோ எழுதிய நூல்களை படித்துவிட்டு அவர்களை புரிந்து கொள்ளக்கூடாது. பொதுவாக எந்த ஒரு அறிஞனையும் தலைவனையும் அறிகிற வழி என்ன, அவருடைய கொள்கைகளை அறிகிற வழி என்ன, அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கணும். அதான் முக்கியம். பெருமானாரை பற்றி அறியும் என்றால் பெருமானார் என்ன சொன்னார் என்பது தான் முதலாவதாக பார்க்க வேண்டும். பின்னர் தான் மற்றவர்கள் எழுதியதெல்லாம். காந்தியை பற்றி, காந்தியினுடைய கொள்கைகளை அறிய வேண்டும் என்றால் முதலாவது காந்தி என்ன எழுதியிருக்காரு என்பது படிக்கணும். அது இப்படிதான் எல்லாருமே செய்வார்கள். ஆகவே முதலாவதாக அப்துல் காதர் ஜீலானி எழுதிய நாம் சொன்னோம் அல்லவா, புத்தகுல் கைப், ஃபத்ஹுர் ரப்பானி, இது போன்ற நூல்களை கொஞ்சம் வாங்கி படிங்க. தமிழ்லேயும் கொஞ்சம் வந்திருக்கு, ஆங்கிலத்தில் நிறைய இருக்குது. கொஞ்சம் வாங்கி படிங்க. உண்மை நிலையை அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் பெயரால் சொல்லப்பட்ட கட்டுக்கதைகளை எல்லாம் நீங்கள் புறம் தள்ளிவிடுங்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் நம்பாதீர்கள். அவையெல்லாம் ஆதாரபூர்வமற்ற செய்திகள். அவருடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெறுங்க. அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க. எளிமையாக இருந்தாங்க, வள்ளலாக இருந்தாங்க,
கற்றுக் கொடுத்தாங்க, அநீதிக்கு எதிராக போராடினாங்க, தௌஹீதை சொன்னாங்க, அதை நீங்கள் செய்யுங்க. அதுதான் ஒரு தலைவனுக்கு செய்கிற மரியாதை என்ன, ஒரு பெரியவருக்கு செய்கிற மரியாதை என்ன? அவர் என்ன கொள்கைக்காக வாழ்ந்தாரோ அதன்படி வாழ்ந்து காட்டுவதுதான் அதற்கு செய்கிற மரியாதை தவிர அவரை வானராக புகழ்வதல்ல, அவர் பேரால் விழாக்கள் எடுப்பதல்ல. ஆகவே அதை நீங்கள் செய்ய வேண்டும். அத்தோடு நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். யா அல்லாஹ், எங்களுடைய முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் எங்களுக்காக செய்த இந்த சேவைகளை இறைவா நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவருடைய கபரை நீ பிரகாசமாக ஆக்கி வைப்பாயாக. மறுமையிலே அவர்களுக்கு உயர்ந்த பதவிகளை அளிப்பாயாக. அவர்படி வாழுகின்ற பேற்றை எங்கள் அனைவருக்கும் அருள்வாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.